மரத்தின் கீழ் அமைதியாக காற்று வீசியது. அப்பா மெதுவாக சொன்னார், மகனே, அந்த மரத்திடம் மன்னிப்பு கேள். மன்னிச்சிரு மரமே. அப்பா சிரித்தார். மன்னிப்பு கேட்பது பலவீனமில்லை மகனே, அது நல்ல மனசின் அடையாளம். மகன் மரத்தின் தண்டை தொட்டு சிரித்தான். மரத்தின் இலைகள் காற்றில் துள்ளியபடி ஒலித்தன. அப்பா மெதுவாக சொன்னார், பாரு, அது உன்னை மன்னிச்சிருக்குது. மன்னிப்பு மனிதனை உயர்த்தும். அடுத்த நாள் பள்ளியில் மகனின் நண்பன் அவனை கிண்டலிட்டான். மகன் கோபமடைந்து கத்தப் போனான். ஆனால் அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவன் ஆழமாக மூச்சை இழுத்து அமைதியாக நடந்து சென்றான். அதைக் கண்ட ஆசிரியர் சிரித்து கூறினார், நீ ரொம்ப நல்ல பையன், இப்படித்தான் நடந்து கொள்ளணும். மகன் மனதில் பெருமையாக உணர்ந்தான். நல்ல பழக்கம் நமக்கு மரியாதை தரும். மாலை நேரம். மகன் பள்ளியிலிருந்து வந்து அப்பாவிடம் சொன்னான், அப்பா, இன்னைக்கு நான் கோபம் வந்தாலும் அமைதியாக இருந்தேன். அப்பா மகிழ்ச்சியுடன் சிரித்தார். மகனே, இன்றைக்கு நீ நல்ல பழக்கத்தின் அர்த்தம் புரிந்திருக்கிறாய். மகன் சொன்னான், நான் இனி யாரையும் காயப்படுத்த மாட்டேன். அப்பா மகிழ்ச்சியுடன் பார்த்தார். மாலை சூரியன் மங்க இருவரும் அதே மரத்தின் கீழ் அமர்ந்தனர். ஒரு காகம் மீண்டும் கிளையில் வந்து கூவியது. அப்பா மெதுவாகச் சொன்னார், நல்ல நடத்தை மனிதனை அழகாக மாற்றும் மகனே. நல்ல பழக்கம் நம்மை உயர்த்தும் வாழ்நாள் செல்வம்.